ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ओम நமः சிவாய வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் அஸ்ட்ரோ பிரபா. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏறக்குறைய நம்மளுடைய சேனல் 5-6 வருட காலகட்டமாக ஒரு வெற்றியுடைய பாதையில் இருக்கு. கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் ஓரளவுக்கு நம்ம ஒரு பல வெற்றிகளை கொடுத்து நம்முடைய சேனல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நம்மளுடைய நேயர்களும் அதன் மூலியமாக நல்லா பலன் பெற்றாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கபடி ப்ரோ கபடி லீக் 2025. ஸோ இந்த லீக்கில் எப்படி ப்ரிடிக்ஷன் போய்கிட்டு இருக்கு, ப்ரிடிக்ஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய அஸ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷனுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ வேணும் மேட்ச் ப்ரிடிக்ஷன் கபடி லீக்கிற்கு வேணும் அப்படிங்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 95% நம்ம கொடுத்த ரிசல்ட் கரெக்ட் கபடியில். ஸோ மிஸ்ஸே ஆகாது. இப்போ நேற்று நடந்த மேட்ச்சில் கூட நம்ம 2 ஷூ ஷாட் மேட்சஸ் கொடுத்தோம் கபடியில். சரிங்களா? ஏறக்குறைய நம்ம சொல்கிறது கபடி லீக் ரொம்ப நமக்கு ஒரு லாபகரமானதாகவும் ப்ரிடிக்ஷன் ரீதியாகவும் ரொம்ப நல்லாவும் போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிற நண்பர்கள் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய ஒரு தகவல் அப்படின்னு நான் சொல்லலான்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். பொதுவாகவே ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடம் நம்ம எதற்காக பார்க்கணும், நமக்கு என்ன தேவை இருக்கு. ஸோ இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இப்போ ஒரு ஜோதிடர் போல இன்னொரு ஜோதிடர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அவங்க சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கே, இதெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இனிமேல் நம்ம சேனலில் மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் விஷயங்களும் வரும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ராசி பலன்கள் மேசம் டு மீனம் வரைக்கும், அஸ்வினி டு ரேவதி வரைக்கும் நட்சத்திர பலன்களும் ராசி பலன்களும் நம்மளுடைய ஜாதகம் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கான பலன்களை என்ன சொல்லுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். சரிங்களா? அதாவது இந்த கம்ப வரிதசிய ஜீவிதம் தீப முந்திரம் நசி அப்படிங்கிறது சமஸ்கிருத ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் ஒரு மனிதனாக பிறந்தவர் ஒரு ஜாதகம் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு ஒளி இல்லாத தீபம், ஒரு ஒளி இல்லாத விளக்கு, அகல் விளக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை. அப்போ ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகலாம், நம்ம வாழ்க்கையுடைய கர்ம வினைகள் முக்கர்ம வினைகள் எப்படி இருக்கு, அதுக்கு நம்ம எந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அதில் என்ன நிறை குறைகள் இருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலி உங்களுடைய மனசையும் மைண்டையும் நீங்கள் சில விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களை மாற்றுவதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுபிட்சமாக மாறும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஜோதிடத்தினுடைய பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் பஞ்சாங்க ரீதியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒன்று சந்திரனை மையமாக வச்சது, இன்னொன்று சூரியனை மையமாக வச்சது. ஸோ அதில் சில கிரகங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் இன்னொரு ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், மாறி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எப்படிங்க நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கறதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு 2 இடம் பார்க்குறீங்க.
ஒரு சில ஜோதிடர்கள் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஆப்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜோதிடரை விடாதீங்க. அவங்கள பக்கபலமா நீங்க வச்சுக்கங்க. அவங்ககிட்ட தொடர்ந்து உங்களுடைய விஷயங்களை கேளுங்க. சரிங்களா? எப்படி போயிட்டா நல்லது? நம்ம இது ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம். ஒரு கூட்டு புத்தி, கூட்டு தசை. ஸோ இந்த விஷயத்துல நம்ம ஒரு தொழில் பண்ணலாமா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு நீச்சம் பெற்ற கிரகம், அதாவது குரு பார்வை இல்லாத ஒரு நீச்சம் பெற்ற கேந்திரஸ்தானத்திலையும் மோசமாக இருக்கக்கூடிய மறைவிசாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை அமைப்பில் நம்ம ஒரு விஷயம் தொடங்கலாமா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா, போகக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த ஜாதக கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜாதக கட்டம்ங்கிறது என்னங்க? நான் ஜாதக கட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அந்த வான்வெளி இருக்கக்கூடிய அந்த சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டும் இந்த கட்டமும் ஒன்று. சரிங்களா? அதாவது கடகம் சிம்மம் 12 ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் தினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இதில் பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம், கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருப்பார். சரிங்களா? தாய்ங்கிற ஸ்தானம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சூரிய பகவான் ஆட்சி, அதாவது தகப்பன் ஸ்தானம். அப்ப தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தை பார்த்துட்டீங்கன்னா மேல மிதுனம் கீழே கன்னி, அதாவது கடகத்துக்கு மேல மிதுனம் சிம்மத்துக்கு கீழே கன்னி. அந்த கன்னிக்கும் மேல இருக்கக்கூடிய மிதுனத்துக்கும் யாரு ஆட்சி பகவான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சரிங்களா, உங்களுக்கு புதன் பகவான் வருவாருங்க. இந்த புதன் பகவானுங்கிறது யாரு? உங்களுக்கான புத்தி அறிவு சரிங்களா, தாய்மாமன் எல்லா விஷயங்களையும் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவையான சரிங்களா வித்தைக்காரகன், அதாவது உங்களுடைய படிப்பு விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு மெயினாக கொடுக்கக்கூடியது உங்களுக்கு அந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது. அந்த குழந்தை அடுத்த கட்டமாக போகும் பொழுது சரிங்களா, துலாம் மேலே பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு மேலே ரிஷபம், இந்த பக்கம் துலாம் இருக்கும். இந்த ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கும். அதாவது துலாம் மற்றும் ரிஷபம், இந்த துலாம் ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆதிக்கம். சுக்கிரன் அப்படிங்கிறதே காதல், வசீனம், சினிமா, புகழ், ஆடம்பரம் இது எல்லாத்தையுமே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாலிப ஒரு பையனுக்கு அந்த குழந்தை பிறந்து ஒரு பருவம் வரும் பொழுது இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மிக முக்கிய தேவையாக இருக்கும். சரிங்களா? அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்துட்டீங்கன்னா விருச்சகம் மேசம், இதுக்கு ரெண்டு இடத்துக்குமே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம். இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே செவ்வாய் பகவான்கிறது ரத்தக்காரகன், நிலம்காரகன். சரிங்களா? மண் மனை வீடு பொன் பொருள் இதுக்கெல்லாம் மெயினான ஒரு ஆள் செவ்வாய் பகவான். அப்போ அந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தபட்சமா என்ன வேணும் அப்படின்னா வண்டி வாகனம் வீடு. ஸோ இந்த மெயினான விஷயங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவம். அப்போ அந்த விஷயங்களும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தபட்சமாக என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு திருமண பந்தம், அதாவது குரு பகவானுடைய சாரம். அந்த குரு பகவான் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே தனுசு மேலே மீனம், இந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே அதிபதியாக தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் யாரை உங்களுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கங்கணஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், அதாவது அவங்களுக்கான திருமண பந்தம், குழந்தை பேரு எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியவர் சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான். சரிங்களா? இப்போ ஏறக்குறைய பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு தாய் தந்தை, அதாவது கடகம் சிம்மம் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து பெற்ற பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துல வாழ்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லா கிரகங்களும் நிர்ணயிச்சு அவனுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்குது. அதுல அவன் எந்த அளவுக்கு தர்ம நெறிமுறைகளை கடைபிடித்து அவனோட வாழ்க்கையில எத்தனை பேர்த்துக்கு நல் உதவி செஞ்சு மற்ற ஆத்மா குளிரும்படி இந்த ஆத்மா எந்த அளவுக்கு சுயநலமா இல்லாமல் ஒரு சரியான அமைப்புல இருந்திருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்கிறது தான் கடைசியா இருக்கக்கூடிய கும்பம் மகரம்
சனி பகவான், அதாவது தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தர்ம கர்மாதிபதிங்கிறத வந்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில், அடுத்த பிறவியில, சரிங்களா, அடுத்த பிறவியில இந்த ஆத்மா என்ன மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியதுங்கிற அந்த கணக்கு எழுதக்கூடிய ஒரு ஆளு, கர்ம வினைகளை தீர்மானிக்கக்கூடிய ஆளு ரெண்டுக்குமே வந்து சனி பகவான் தான். சரிங்களா? அப்ப ஏறக்குறைய எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புதன் பகவான், அப்புறம் சந்திர பகவான், சூரிய பகவான். இதுல மெயினான கிரகம்ங்கிறது பாத்தீங்கன்னா சந்திரன், சூரியன், சனி. சரிங்களா? இவங்க தான் ஆரம்பிக்கிற இடம், முடிகிற இடம். மீதி இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் உங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். புரியுதுங்களா? அதனால வந்து ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது அப்படிங்கும் போது அது ஒரு ஆத்மா அதோடைய கர்ம வினைகளை தீர்க்கறதுக்காக உள்ள வந்திருக்கு. அதுக்கும் சில சுய விருப்பங்கள் இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும் போது ஒரு பெற்றோர்கள் ஆகியவர்களும், நண்பர்கள் ஆகியவர்களும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன முறையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க மிக 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 சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் தர்ம நெறிமுறையும் ஒழுக்கமும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் வந்து அப்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். உயிருக்கு ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு. ஸோ அந்த ஒழுக்கம்ங்கிறது வந்து நீ செத்தே போயிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஒழுக்கம் தவறிட்டீங்கன்னா உன்னோட மதிப்பு இல்லை, உனக்கு நீ பிறந்ததுக்கான அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது. அப்போ ஒழுக்கம்ங்கிறது வந்து மிக மிக உங்களுக்கு வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். சரிங்களா? அதுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள், வழி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடுறதில்லையே தவிர சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு, சரியான பிரச்சனை அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். அதாவது தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் முழு மோகத்தோட, முழு காதலோட, முழு ஆர்வத்தோட, முழு உண்மையோட நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய சேனலில் இனிமேல் வந்து இந்த ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியான விஷயங்கள், சரிங்களா, பழங்கால ஓலைச்சுவடி, சரிங்களா, சாஸ்திரங்கள், அமைப்புகள் எல்லாத்துடைய டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய சேனலில் வரும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓம் நம சிவாய வாழ்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.